ஆடம்பரமான காரு பங்களா வைத்திருந்தால் இந்த உலகத்தில் பெரியார்களாக பார்க்கப்படுவார்கள். ஆனால் நாளை மறுமையிலே யார் மலக்குமார்களிடத்தில் பெரியாளர்களாக கண்ணியம் மிக்கவராக கருதப்படுவார்கள் என்றால் அதிகமாக இந்த ரமலானை பயன்படுத்தியவர்கள், நோன்பு நோற்றவர்கள். ஏன் இதற்கு இவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், நாம் தொழுகிறோம், இதை போன்ற பல அமல்களை செய்கிறோம், ஆனால் அதற்கு இவ்வளவு நன்மைகள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நோம்பு எனக்குரியது, நான் அதற்கு கூலி என்பதாக சொல்லி தருகிறான். இதற்கு கூலி எவ்வளவு என்று நிர்ணயிக்கப்படுவதில்லை. மேலும் நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கும் பொழுது இதனுடைய மகத்துவத்தை சொன்னார்கள். ஆக சிறந்த அமல் எது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு வலா மஸலலஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள், அதற்கு நிகர் ஒன்றும் இல்லை என்பதாக. அப்படி நோன்பு நோக்க வேண்டிய ஒரு மாதத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நோன்பை நோற்போம், நாளை மறுமையிலே கண்ணியமாக இருக்கக்கூடிய வரிசையில் நாமளும் நிற்போம். அல்லாஹு தௌஃபீக்கை தருவானாக.